வியூஸ் வெல்கம் டு டிஜேஎம்எஸ் தமிழ் சேனல். ரொம்பவே பரபரப்பாக போயிட்டுருக்க மகாநதி சீரியலோட அப்கமிங் எபிசோடில் எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வரப்போகுது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. கங்கா என்ன ரொம்ப ஸ்மார்ட்டாக காவேரி கிட்ட பேசிட்டு போகிறத அடுத்து ரொம்பவே எரிச்சலோடு இருக்காங்க. காவேரி அக்கா ஏன் புரிஞ்சிக்காமல் பேசிகிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி. அதுக்கப்புறமா விஜய், நிவின், குமரன் 3 பேருமே வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததை பார்த்த சாரதம்மா அப்படியே வரவேற்கிற மாதிரி நிற்கிறாங்க. குமரன் மாமா வந்துட்டாரா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆவலோட என்ன பண்ணுறாங்க, போய் பார்க்குறாங்க கங்காவும். இன்னொரு பக்கம் குமரனை முறைச்சிக்கிட்டே நிற்கிற தருணத்தில் இந்த பக்கம் சாரதம்மா கண்ணீரோட தன்னோட வீட்டை மீட்டு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருக்குமே தேங்க்ஸ் சொல்கிறாங்க. இது கூட நீங்கள் கேட்டிங்கள தம்பி இதை பற்றி, ஆனால் நீங்கள் வீட்டை உடனே மீட்டு கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை தம்பி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் கிட்ட ரொம்பவே அவரை புகழ்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. ஆனந்த கண்ணீர் விடுறாங்க. இதெல்லாம் பார்த்து ரொம்பவே எரிச்சல் அடைகிறாங்க கங்காவும். விஜயை பார்த்தா சாரதம்மா, உங்கள் மாமா நிறைய சொத்துக்களை சம்பாதிச்சாலும் எல்லாமே மீட்டெடுக்க முடியாத நிலைமையில போச்சு. கடைசியாக இருந்தது இந்த ஒரு வீடு மட்டும்தான். இதையும் அந்த பசுபதி என்ன பண்ணுறான், எடுத்துக்கிட்டான். அவருடைய ஞாபகத்தமாக இருந்தது இந்த ஒரு வீடு மட்டும்தான். இந்த வீடும் எங்களுக்கு இல்லாமல் போயிடுமோ அப்படின்ற ஒரு எண்ணத்தில் தான் நாங்கள் இருந்தோம். ரொம்பவே கவலைப்பட்டுக்கிட்டு, ஆனால் எல்லாத்தையும் முறியடித்த மாதிரி இந்த வீட்டை திரும்பவும் எங்களுக்கு மீட்டு கொடுத்துட்ட தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க. எல்லாத்தையுமே வாட்ச் பண்ணிட்டு இருந்த கங்கா என்ன நினைக்கிறாங்க, ஆமாம் எந்த வேலை பண்ணி இந்த வீட்டை மீட்டு கொடுத்துருக்காங்க அது அவங்களுக்கு பெருசாக தெரியாது, ஆனால் இந்த வீட்டை மீட்டு கொடுத்ததுக்கு மட்டும் ரொம்பவே பெருமையாக பாராட்ட வேண்டியது அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருக்காங்க மனசுக்குள்ளரவே. இல்லை கூடவே குமரன் மாமா, நிவின் இவங்க 3 பேரை சேர்ந்து தானே இந்த விஷயத்த பண்ணியிருக்காங்க. ஏன்னா இவர் மட்டும் தான் பெருசாக பண்ண மாதிரி இவ்வளோ உயர்வாக பேசிகிட்டு இருக்காங்க அம்மா அப்படின்ற மாதிரி ரொம்பவே கடுப்பாகி போகிறாங்க. என்னத்தை எதுக்காக இப்போ நீங்கள் கண் கலங்கி போய் நிற்கிறீங்க? உங்களுடைய மகன்களாக தான் நாங்கள் இந்த வேலையை பண்ணியிருக்கோம். நீங்கள் அதெல்லாம் எதுவும் ஒரி பண்ணிக்கக்கூடாது, சந்தோஷமாக இருக்கணும், உங்களுக்காக நாங்கள் இருக்கோம் அப்படின்ற மாதிரி 3 பேருமே பேசுகிறாங்க. இதெல்லாம் கேட்டு ரொம்பவே கண் கலங்கி போய் நிற்கிற சாரதா இன்னொரு பக்கம் பாட்டிமா உயர்வாக பேசுகிறாங்க. பாரு சாரதா, உனக்கு 3 மகன்கள் கிடச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அம்மா அத்தை, அவர் போனதுக்கப்புறமா இந்த பிள்ளைகள்லாம் வளர்த்தெடுக்க நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன்னு உங்களுக்கே தெரியும்னா, இதுக்கப்புறமா 3 மகன்கள் கிடைக்கும்போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அத்தை அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப உயர்வாக பேசிகிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் ரூமுக்கு போன குமரனை பார்த்த நம்ம கங்கா என்ன பண்ணுறாங்க, பயங்கரமாக முறைச்சி திட்ட ஆரம்பிக்கிறாங்க. என்ன கங்கா எதுக்காக இப்போ முறைச்சிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு குமரனும் கேட்க, எதுக்காக முறைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரியாதா? ஆமாம் நீங்கள் போனீங்க சரி, எதுக்காக என்னோட காலை அட்டன் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. என்ன கங்கா இந்த மாதிரி சுச்சுவேஷனில் எப்படி நான் எடுக்க முடியும் அப்படின்னு குமரனும் சொல்ல, ஆமாம் இதுக்கு மட்டும் நல்லா பதில் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறது மட்டும் இல்லாமல், ஆமாம் இந்த மாதிரியான ஒரு வேலை பண்ணுறீங்களே என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லணும்னு உங்களுக்கு தோணலையா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, திரும்ப கங்கா கேட்டு சண்டை போட ஆரம்பிக்கிறாங்க. கிட்ட சொன்னால் மட்டும் என்ன நடக்க போகுது கங்கா, இருக்கிற வேலையை முடிச்சுட்டு வீட்டை மீட்டு கொண்டு கையில் கொடுக்கணும், அத்தை கையில் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சோம், அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் அப்படி கேஷுவலாக பதில் சொல்கிறாங்க. திரும்ப குமரன் கேஷுவலாக பதில் சொல்கிறத பார்த்த கங்காவுக்கு கோபம் வாங்கிட்டே போகுது. அதுக்கப்புறமா குமரன் எப்படியோ சமாளிக்கிறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா காவேரி கிட்ட போன விஜய் இதை பற்றி பேசுகிறாரு. எப்படிங்க உனக்கு இந்த ஐடியா வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு காவேரியும் ரொம்பவே உயர்வாக கேட்க, அதெல்லாம் தானாக வந்துச்சுடி, எப்படியோ வீட்டை மீட்டு கொடுத்தாச்சு பார்த்தியா அப்படின்ற மாதிரி ரொம்பவே பெருமையாக பேசிகிட்டு இருக்காரு. ஆமாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, நான் பசுபதி கிட்டேருந்து இந்த வீட்டை எப்படி மீட்டெடுக்க போகிறோமோ அப்படின்ற கவலையிலே தான் இருந்தேன் ஒரு பக்கம் அப்படின்ற மாதிரி காவேரியும் சொல்கிறாங்க. எனக்கு தெரியும் காவேரி, அத்தையும் இதை பற்றி ரொம்பவே ஃபீல் பண்ணி பேசிகிட்டு இருந்தாங்க. அன்றைக்கி வாக்கிங் போனோம் இல்லையா, அப்போ இதை பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க. எப்படியாவது இந்த வீட்டை மீட்டு கொடுக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு இருந்தேன், அதனால தான் இந்த மாதிரி ஒரு வேலையை பண்ணேன் அப்படின்ற மாதிரி விஜய் சொல்கிறாரு. அத்தை என்ன சொன்னாங்க காவேரி அப்படின்னு சொல்லிட்டு விஜய் காவேரி கிட்ட கேட்க, ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அத்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நல்ல வேலை பண்ணியிருக்கீங்க, ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க அம்மா இதனால் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பெருமையாக பேசிகிட்டு இருக்காங்க விஜயை பற்றி. ரொம்பவே ஒரு சந்தோஷமான ஒரு மூமெண்ட்டாக 2 பேருக்குமே அமைஞ்சிருக்கு. இந்த சமயத்தில் வயிற்றில் பாப்பாவோட மூமெண்ட் தெரிஞ்சதும் ரொம்பவே ஆச்சரியத்தோடு என்ன பண்ணுறாங்க, விஜய்கிட்ட சொல்கிறாங்க. விஜயும் காவேரியோட வயிற்றில் கை வச்சு பார்க்குறாரு, மூமெண்ட்டை உணர்றாரு. ரொம்பவே சென்டிமெண்ட்டான ஒரு ஃபீலை உணர்றாரு. கலங்கி போகிற விஜய்க்கு ரொம்பவே ஆதரவாக பேசிகிட்டு இருக்காங்க காவேரியும். பக்கம் ராகவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனதும் நம்ம ராகினி என்ன பண்ணுறாங்க, என்னாச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பதட்டத்தோட கேட்க ஆரம்பிக்கிறாங்க. டே ராகவ் உனக்கு ஒன்றும் இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு ராகவ்கிட்டே கேட்குறாங்க. டென்ஷனோட இருக்க பசுபதியை பார்த்த ராகினி, அப்பா என்னாச்சுப்பா ஏன் ஒரு மாதிரியாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு அப்புறமா என்ன நடந்ததோ எல்லாத்தையும் தன்னோட பொண்ணுக்கிட்ட சொல்லிட்டு இருக்காங்க. இதை கேட்ட ராகினிக்கு பார்த்தீங்கன்னா பயங்கர ஒரு எரிச்சலாக இருக்குது. என்னப்பா சொல்கிறீங்க, இப்படி இல்லாமல் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க கேட்குறாங்க திரும்ப. அம்மா நம்மளை ரொம்பவே கதற விட்டுட்டான், அவனை சும்மாவே விடக்கூடாது அப்படின்ற மாதிரி பசுபதி திரும்பவும் ராகினி கிட்ட சொல்கிறாங்க. ஆமாப்பா நீ சொல்கிற மாதிரி அவங்கள 3 பேரையும் சும்மாவே விடக்கூடாது, ஏதாவது ஒரு சமயம் கிடைக்காமலே போயிட போகுது அப்படின்னு சொல்லிட்டு ராகினியும் சொல்கிறாங்க. மகன்கிட்டையும் கேட்குறாங்க, டே ராகவ் அவங்க கூட்டிகிட்டு போயிட்டு ஒன்று அடிச்சாங்களாடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லைப்பா அடிக்கலாம் இல்லைப்பா, கட்டி தான் போட்டு வச்சுருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் சொல்கிறாங்க. இவ்வளோ ஒரு தைரியம் இருந்தால் இந்த பசுபதியோட பையனே கடத்திருப்பாங்க, அவங்க 3 பேரும் எப்படி சதற விட போகிறோம் பாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாரு, தன்னோட பொண்ணுக்கிட்ட சொல்லிட்டு இருக்காரு பசுபதி.
பக்கம் நம்ம காவேரியோட வயிற்றுல பாப்பாவோட மூமெண்ட் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கிட்டையும் ரொம்ப சந்தோஷமாக சொல்கிறாங்க. இந்த தருணத்தில் பாட்டிமா என்ன பண்ணுறாங்க, காவேரி கிட்ட வந்து கேட்குறாங்க, அப்படியே காவேரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்ததும் அக்கா உனக்கும் இந்த மாதிரி மூமெண்ட் தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கங்காவை பார்த்து கேட்க உடனே வந்து கங்கா சொல்கிறாங்க இல்லடி அப்படின்னு சொல்லிட்டு. அது எப்படி தெரியும், காவேரி தானே இந்த வீட்டோட முதல் வாரிசை வயிற்றுல சுமத்துட்டு இருக்கா, அவளுக்கு தானே இது தெரிய வரும், இதுக்குள்ளே எப்படி கங்காவுக்கு தெரிய வரும் அப்படின்றத சொல்கிறது கேட்டு ரொம்பவே வந்து எரிச்சல் அடைகிறாங்க கங்காவும். பாட்டி ஏன் பாட்டி இப்படிலாம் பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு காவேரி வந்து அப்படியே வந்து பாட்டிக்கிட்ட வந்து சொல்கிறாங்க. நான் என்னடி தப்பாக பேசுனேன், உண்மையை தானடி சொன்னேன், நீ தானே முதல் வாரிசை சுமந்துட்டு இருக்க, அது தானே சொன்னேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டியும் வந்து திரும்ப சொல்கிறாங்க. என்னத்தை நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சாரதாமா சொல்கிறேன். இன்னொரு பக்கம் வந்து சாரதாவை பார்த்த பாட்டிமா சொல்கிறாங்க, சாரதா இது வந்து நம்ம காவேரிக்கு 5வது மாதம் வளைகாப்பு பண்ண தேவையில்லையாடி அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேச்சு வந்து வருது. என்ன பாட்டி சொல்கிற, 5 மாதத்துலேயே வளைகாப்பு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க நம்ம காவேரியும். 5வது மாதம் ஒரு வளைகாப்பு பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் 9 மாதத்தில் ஒன்று பண்ணுவாங்க, அதுதான் ரொம்ப கிராண்டாக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா வந்து சொல்கிறாங்க. ஏற்கனவே இந்த வீட்டில் காவேரியை தான் எப்போவுமே தலையில் தூக்கி வச்சு ஆடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அக்கா நினைக்கிறேன். இதில் இப்போது வந்து விஜய் வந்ததுலேருந்து ஏற்கனவே வந்து கோபத்தோடு இருக்கா. இந்த சமயத்தில் நமக்கு தான் முதல்ல வளைகாப்பு பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அக்காவோட மனசு ரொம்பவே கஷ்டப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே யோசிக்கிற காவேரி என்ன பண்ணுறாங்க, பாட்டிக்கிட்ட இதை சொல்கிறாங்க. அக்காவுக்கு ஃபஸ்ட்டு பண்ணலாம் பாட்டி, அதுக்கப்புறமா எனக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு காவேரி சொல்கிறாங்க. கேட்ட பாட்டிமா பார்த்தீங்கன்னா எதுக்காக காவேரி இப்படி சொல்லிட்டு இருக்க, முதல் வந்து உண்டானது நீ தானே, அப்போ நீ தானே வந்து 5 மாதத்துக்கு குழந்தைய வந்து வயிற்றுல சுமந்துட்டு இருக்க, அப்போ உனக்கு தாண்டி முதல்ல பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டிமா சொல்கிறாங்க. பாட்டி இதில் என்ன இருக்கு, ஆனால் முதல்ல வந்து இந்த வீட்டோட வாரிசு சுமக்கிறது அக்கா தானே அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லாம் ரொம்ப சந்தோஷப்பட்டீங்க, அதனால் அக்காவுக்கு தான் முதல்ல நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டு கொடுக்குற மாதிரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்னதான் வந்து கங்காவுக்கு சப்போர்ட்டிவாக பேசினாலும் கங்காவோட மனசுக்குள்ளே இப்போ கூட பாரு அந்த காவேரிக்கு தான் எல்லாரும் வந்து முன்னுரிமை கொடுப்பாங்க, அவளை பற்றி யாரும் யோசிக்கவும் மாட்டாங்க கொல்லவும் மாட்டாங்க, ஏன்னா இவ விட்டு கொடுத்து நமக்கு வந்து ஃபங்க்ஷன் பண்ணணுமா, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளேயே வந்து நினச்சிட்டு இருக்காங்க. அதுக்கு இல்லடி தம்பி ஏதாவது நினைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சாரதாமாவும் கேட்க, நான் அதெல்லாம் எதுவும் நினைக்கிறாங்க, முதல்ல வந்து கோதாவரிக்கு நடக்கட்டும் அப்படின்னு சொல்கிறது கேட்டு சிரிக்க ஆரம்பிக்கிறாங்க காவேரி. என்னங்க நினச்சிட்டு இருக்கோம், சாரி கங்காவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு ஒன்றும் தேவையில்லை, காவேரிக்கு ஃபஸ்ட்டு நடக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வந்து கோபத்தோடு வந்து பேச, என்னடி ஏன்டி இப்படிலாம் வந்து பேசிகிட்டு இருக்க, அவள் தான் சொல்கிறாள்ல முதல் இந்த வாரிசை சுமந்தது காவேரியாக இருந்தாலும் முதல் நீ தாண்டி சந்தோஷமான விஷயத்தை எங்ககிட்ட சொன்னேன், காவேரி சொல்கிற மாதிரி உனக்கே முதல்ல வச்சிடலாண்டி அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க சாரதாமா வந்து கங்காவை பார்த்து சொல்கிறாங்க. இன்னொரு பக்கம் அப்படியே குமரனும் பார்க்க, என்ன இவன் என்னை பார்த்து முறைக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து குமரனை பார்த்து முறைச்ச கையோட நம்ம குமரன் சொல்கிறாங்க, என்ன கங்கா தான் அத்தை இவ்வளோ தூரம் சொல்கிறாங்கல்ல, சரின்னு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதுக்கப்புறமா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஒரு பக்கம் நம்ம நிவின் வந்து இந்த விஷயத்தில் சம்மந்தப்பட்டதுனால நிவினோட அம்மா என்ன பண்ணுறாங்க, நிவின் கிட்ட வந்து கேள்வி கேட்குறாங்க. இன்னொரு பக்கம் வந்து நிவினும் வந்து அதுக்கேற்ற மாதிரி பதில் சொல்கிறாங்க. இங்கே பாருங்கம்மா, உங்கள் அண்ணன் சொல்லிட்டு தலையில் தூக்கி வச்சு ஆடிட்டு இருக்கீங்களே, இந்த அண்ணன் தான் ஒரு நாள் எண்ணெயை கடத்திட்டு போயிட்டு கொல்ல பார்த்தாரு, இப்போ அவருக்கு நம்ம பதிலீடு கொடுக்க தேவையில்லையா அப்படின்ற மாதிரி வந்து நிவினும் வந்து சொல்லிட்டு இருக்காரு. பாரு நிவினே, நீ என்ன சொல்ற எது சொல்றியோ எனக்கு அதை பற்றிலாம் எனக்கு கவலை கிடையாதுங்க, என் அண்ணனை பொறுத்தவரையிலும் நம்ம குடும்பத்து மேலேயும் உண்மையிலேயும் ஒரு பாசமாக தான் இருந்திருக்காரு, அவருக்கு இருக்க ஒரே கோபம் யார் மேலே தெரியுமா, அந்த காவேரி மேலேயும் காவேரியோட குடும்பத்தில் உள்ளவங்க மேலேயும் தான் அதிகமான கோபம் இருந்திருக்கு, மற்றபடி உன்னை என்னடா அவர் பண்ணார், எதை வச்சு எதனால் அதை மாதிரி பண்ணார், நல்லா யோசிச்சு பார்த்தியா, எதுக்காக நிவினை இப்படி ஒரு வேலையை பண்ண அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவும் ரொம்பவே கோபத்தோட நிவினை பார்த்து கத்த ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் எப்படியோ வந்து அவங்க அம்மா கிட்ட பேசி சமாதானப்படுத்த, இன்னொரு பக்கம் வந்து யமுனாவை பார்த்ததும் பயங்கரமாக கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. எல்லாத்துக்குமே காரணம் நீயும் உன் குடும்பத்தில் உள்ளவங்க தாண்டி, உன் குடும்பத்தில் உள்ளவங்க சரியா இருந்தால் என்னாரும் என் பையனோட வாழ்க்கை எப்படியோ இருந்திருக்கும், உன்னால தான் என்னோட பையனோட வாழ்க்கை அழிஞ்சு போகுது, ஏற்கனவே இருந்த பிரச்சனை எல்லாம் பார்த்தாது திரும்ப என் அண்ணன் குடும்பத்துக்கு மேலேயும் எங்களுக்கும் வந்து பகை உண்டு பண்ணுற மாதிரி எல்லாம் வந்து பண்ணிட்டு வந்திருக்காங்க, யார் அத்தை பண்ணது, நானா பண்ண சொன்னேன், உங்க பிள்ளை தானே போய் பண்ணிட்டு வந்தார், அவரே கேட்க வேண்டியதானே அப்படின்ற மாதிரி வந்து பேசிட்டு இருக்காங்க. யமுனாவும் ஆய் மட்டும் நல்லா ஆடு என்ன அப்படின்ற மாதிரி திரும்பவும் யமுனா பார்த்து கோவப்பட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க கிட்ட திட்டு வாங்கின கையோட நம்ம கங்கா கிட்டேயும் வந்து பேசிட்டு இருக்காங்க யமுனா. 2 பேரும் வந்து மாறி மாறி பேசிட்டு இருக்காங்க. கங்காவுக்கு வளைகாப்பு வைக்க போறாங்க அப்படின்ற விஷயத்தையும் வந்து சொல்றாங்க. இதனால ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க யமுனாவும். இதுக்கிடையில எந்த மாதிரியான பிரச்சனை போச்சு அப்படின்றதையும் வந்து சொன்னதுக்கு அப்புறமா பாத்தியாக்கா இப்போ கூட அந்த காவேரிக்கு தான் எல்லாரும் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுப்பாங்க, நமக்கெல்லாம் இல்லவே இல்லக்கா அப்படின்ற மாதிரி ஏற்றி விடுற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. ஒரு பக்கம் காவேரியும் கர்ப்பமா இருக்கா அப்படின்ற விஷயம் வந்து பசுபதி அவங்களுக்கு தெரிய வருது. இதன் மூலியமா என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணி அவங்க 2 பேருக்கும் இடைஞ்சல் வரா மாதிரி விஷயத்த வந்து பண்ண போறாங்க பசுபதி. இந்த பிரச்சனைனால வந்து விஜய் அதுக்கப்புறம் காவேரியோட குழந்தை வந்து பாதிக்கப்படுதா, இதனால பாட்டிமாவுக்கு தெரிஞ்சு இதுதான் நான் சொன்ன மாதிரி நடந்திருக்குல்ல விஜய் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல வராங்களா, தாண்டா காவேரி குடும்பத்தை நான் அப்போ வேணாம் சொன்னேன் அப்படின்ற மாதிரி வந்து பாட்டி சொல்கிறாங்களா, இது எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு மறக்காம நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிடுங்க, அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். ஓகே வியூஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.